வணக்கம். நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் வெட்டிங் நடந்துரு. மற்ற அக்காவுக்கு இப்போ வெட்டிங்கன்னு சொல்லி எப்போ வெட்டிங்? அப்போ வேஸ்ட்டாக பண்ணது கூட அதை நான் பப்ளிக் படுத்தாமல் நார்மலாக செய்தது நாங்கள் சொன்னால் எல்லாரும் கேட்க தொடங்கிட்டாங்க. அண்ணாவுக்கு செஞ்சு அக்காவுக்கு செஞ்சு உனக்கு செய்கிறோம்ல உங்களுக்கு செய்யத்தானே வேணுமெண்டு. அப்புறம் அம்மா நேரத்தில் சொல்லி கொண்டு வந்தோம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஆக்கள் அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அப்போ நீங்கள் காலகாலத்துக்கு கல்யாணம் கட்டினா தான் வந்து பின்னிக்கு இருக்கிறாங்க கொஞ்சம் வேகமாக கல்யாணம் கட்டலாம். அப்போ ஸ்டைல் மாறுது. இங்கே வேறு இதெல்லாம் குத்தி சம்பந்தமில்லை, எனக்கு இது சம்பந்தமில்லை. இது என்னுடைய ஹஸ்பண்ட். நிறைய பேர் நம்முடைய வந்தக்காரர்கள் எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன எங்களை கூப்பிடலன்னு தெரியாது. என்ன உங்களுக்கு கட்டுறேன் வந்து அப்படித்தான் சர்ப்ரைஸ் அறிக்கட் பண்ணுவோம். கொஞ்சமாச்சும் கவலை இல்லை. இல்லை நீண்ட நாளைக்கு இப்போ வந்து இப்படி ஒற்றுமையாக இருக்கிறவன் காட்டுறோம். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நீண்ட நாளைக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ உண்மையாக வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய ட்ராவல் நிறைய இது வந்து அதாவது நான் இங்கேருந்து போய் யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்கு மேலே நின்றுறாங்க. யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடமும் அப்படியே மாறி தெரிஞ்சினாங்க. ஸோ இப்போ என்ன வழக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முதல் வந்து நாங்கள் அப்படியே டீமாக சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் வந்து இப்போ நான் மட்டும்தான் வந்து போய் அங்கே நின்றான். பிறகு நாங்கள் வந்து இடைக்கிட வந்து போனவங்க வந்து நாங்கள் இதுக்கு முதல் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வருஷமாக வந்து நாங்கள் இப்படி எல்லா இடமும் ட்ராவல் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு திட்டம் வந்து. ஆனால் மோஸ்ட்லி வந்து நான் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு போவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பிறகு நாங்கள் வந்து தனியாக போவாங்க. அப்படி போனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாள் ஒரு 12 நாளில் வந்து நாங்கள் திரும்ப வந்துடுவோம். திரும்ப வீட்டை வந்து விசிட் பண்ணி திரும்ப வந்து போவோம். ஆனால் இந்த தடவை தான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே வந்து நிற்கிறேன். அதுவும் இப்போ வந்திருக்கேன், திரும்ப வந்து போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட வந்து வீட்டு அதாவது எங்களோட ஊர் மட்டக்களப்பு பழுகாமன்ற இடத்துல வந்து நான் நிற்கிறேன். ஸோ நீண்ட நாளைக்கு பிறகு வந்து நேற்று தான் வந்தேன். அதுவும் வந்து நேற்று வரைக்குள்ளே நேற்றில் இன்றைக்கு வரைக்குள்ளே வந்து விடிச்சாமம் ஏர்லி மார்னிங் 3 மணி தான் நான் வந்து சேரைக்குள்ளே வீட்டை வந்து. ஸோ வந்து அப்படியே சரியான டைட் வந்து நித்திர போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 8 மணி தேவை 8-9 மணி தேவை ட்ராவல். உங்களுக்கு தெரியும், இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து மட்டக்களப்பு வரேன்டா நிறைய தூரம். இங்கேருந்து கொழும்பு போகிறத விட வந்து தூரம். ஸோ அப்போ வந்து வந்தேன் நான் காலையில் வந்து. அப்போ உண்மையிலே வந்து ஒரு மாதத்தில் வந்து பாய்க்குள்ளே வீட்டு அம்மாக்கள்லாம் சொல்கிறவங்க வந்து அப்படி வீட்டு வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு, வாடான்னு சொல்லி. அப்போ உண்மையிலே வந்து நம்மளும் போகிறோம், நிறைய வேலைகள் இருக்குது. அப்போ அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வரைக்குள்ள வந்து பாய்க்குள்ள டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய நாளைக்கு அப்புறம் வந்து இந்த ஃபேமிலியோட இந்த வீடியோ வந்து எடுக்க போகிறேன். உங்களுக்கு தெரியும், எங்கள் அம்மம்மா அதை தாண்டி வந்து அப்பாண்ட மாமி எல்லாம் வந்து இறந்தன்னு சொல்லி நாங்கள் வீடியோ போட்டதாங்க. அது போட்டு கிட்டத்தட்ட நிறைய நாள் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதுக்கு பிறகு வந்து நான் அம்மாவையோ இல்லை வந்து எங்கள்கிட்ட வீட்டை பற்றி எங்கள் குடும்பத்தை பற்றி நாங்கள் ஒரு வீடியோ வந்து போடலை. அப்போ நான் இன்றைக்கு வந்து இங்கே நிற்கிறேன்றதால வந்து முதலாவது வீடியோ வந்து இதை க்ரியேட் பண்ணுறேன்னு வந்து உண்மையிலே வந்து நிறைய மட்டும் நானே வந்து பார்த்துட்டு வந்து நம்மளோட வீடு வரும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து வேலையெல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கு. ஸோ எல்லாத்தையும் வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்ப்போம். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல் வீடியோவில் எல்லாம் வந்து ஒரு என்ன நீல கலர் தகரத்தில் வந்து ஒரு கேட்டிருந்த மாதிரி வந்து நானே வந்து இறங்கி பார்த்துட்டு நம்மளோட வீடு வர இப்படி இருக்குன்னு சொல்லி நான் பிரலான் போட்ட ஆர்ஜிட் கேஜியில் போட்ட வீடியோ பார்த்து நான் வந்து அந்த வீடியோவில் வந்து இந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிற மாதிரி வந்து பிரலான் காட்டுங்க. அம்மாக்கள்கிட்ட நான் கோல் எடுத்தும் காட்ட சொல்கிறதில்ல. அப்போ வந்து இங்கே பாகைகள் வந்து இப்படி வேலையில் நடந்து கொண்டு இருந்தது. இப்போ நிறைய நாளாக இந்த பிளான் பண்ணியிருந்தாங்க வந்து இப்படி முன்னுக்கு வந்து மதில் கட்டணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருக்காவதாலும் எப்படியாச்சும் இந்த மதிலை கட்டி முடிக்கணும்ன்றது வந்து நாங்கள் ஜோதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் அந்த வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலே வந்து ஒரு ஆம்பளை பிள்ளையை நான் வீட்டு நிற்கணும், நான் இல்லை அப்பா நிற்கிறான்ன்ற நம்பிக்கையில் வந்து நான் வந்து அங்கே நின்றுறேன். அப்போ உண்மையிலே வந்து நிறைய வேலையில் இப்போ எல்லா பக்கம் கிட்டத்தட்ட இந்த சைட், அதே மாதிரி வந்து முன்னுக்கு, அதே மாதிரி வந்து அங்காள சைட்டுன்னு சொல்லி அப்படி எல்லா பக்கமும் வந்து இந்த மதில் வந்து கட்டியாச்சு. இப்போவும் வந்து அண்ணாக்கள் ஏதாவது இந்த கான்கிரீட் அடிக்கிறதுக்காக வந்து வேலை செய்து கொண்டிருக்காங்க. காட்டன் எல்லாத்தையும் வந்து அவங்களுடைய வந்து கதைப்போம். அந்த வீடு வந்து வீடு மாதிரி இல்லை, அதாவது இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து எல்லாம் அந்த பழைய கேட்டர்கள் வந்து இதான் நம்மளோட பழைய கேட் கட்டி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் வந்து காட்டுறோம் எப்படி இருக்குன்றது அவங்களோட கருத்தை சொல்லுங்க. அதுக்கு முதல்ல வந்து வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு நீண்ட நாளைக்கு பிறகு வந்து இப்படி ஒற்றுமையாக இருக்கிறவன் காட்டுறோம். தம்பி இல்லைன்னு கவலைப்பட்ட நீ சந்தோஷமா இருந்துருவான்னு தெரியும். அது கொஞ்சமாச்சும் கவலை இல்லை. இந்த இப்போ எங்கே போகிறேன்?
இப்போ கேக் கடைக்குள்ள வந்து போயிட்டு வருவோம். என்னடா நான் நினைச்சேன் அதால் வரைக்குள்ளே யோசிச்சேன் நம்ம வீட்டை காண இல்லைன்னு சொல்லி காலையில் விடிய நித்திரத்துக்கு வந்தேன் விடிய ஜாம் வந்ததால யோசிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதில் கட்டுறாங்க இதான் நம்மளோட வீடுன்னு சொல்லி அப்போ தெரியாது என்ன உங்களுக்கு கட்டுறாங்க அப்படித்தான் சர்ப்ரைஸ் அறிக்கட் பண்ணிட்டு நாங்கள் கட்டுனேன். என்ன நானும் வீடியோ கால் எடுத்து பார்க்கல. அப்படியே அம்மா உள்ள நிற்கிற சமைச்சு கொண்டு இருக்காள் பிஸி ஃபுல்லாக வந்து. அப்போ எப்படி போகுது வேலையில்? வேலையெல்லாம் அது அம்மாட்ட அங்கே கொண்டு இந்த நான் இங்கே இல்லை அம்மா நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சு கொண்டு இருக்கவும் அம்மா அக்காட்ட கிடந்து விட்டு இங்கே வந்திருக்கோம். இப்போ நீ நாளைக்கு வேலை முடிஞ்ச அம்மா அக்காட்ட அனுப்பணும். அதாவது முக்கியமாக வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா ஒருத்தருமே வீட்டை நிற்கிறாரு என்ன. இப்போ அண்ணா வந்து வெட்டிங் பண்ணி போயிட்டாரு அங்கே தம்பியை பார்த்துக்கொள்ளணும் அவருக்கு ஒரு வேலை. அதாண்டி இவைக்கு வந்து ரெண்டு கடையும் வந்து ஃபுல்லாக மேனேஜ் பண்ணணும். அதோட சேர்த்து ஓடித்துட்டு அதுமாதிரி நானும் ஜூட்டி பீரியட் எங்கேயாவது போவேன். அது மாதிரி வந்து அக்காண்ட வீடு வந்து டவுனில் இருக்குது. இப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25-26 கிலோமீட்டர் வந்து அங்கே போகணும். அப்போ அம்மா வந்து எல்லா இடமும் இப்படி மாறி ஓடித்துட்டு இப்போ நான் அங்கே நிற்கக்குள்ளே சொன்னேன் வந்து இப்போ வேலையை ஆரம்பித்தா நான் இங்கே போகணும்னு சொல்லி. அப்போ அதுக்கப்புறமா வந்து வேலைக்காக தான் இங்கே வந்து நிற்கிறேன். அப்போ வேலையை முடிச்ச கையோட திரும்ப வந்து ஒழிக்கிற போகிறேன். அப்படியே என்னோட கைக்கிற நிறைய பேர் வந்து சொல்கிறவங்க அம்மாவுக்கோ இல்லை அக்காவுக்கோ கோல் எடுத்து ஆன்சர் பண்ணுறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன? எடுக்கிறத விட சும்மா இருந்துடலாம் சொல்லி யோசிக்கிறாங்க அவங்க. இல்லை நான் இப்போ இந்த ஃபோன் அதுக்குள்ளே இருக்கு என்னன்னு சொன்னால் வேலை செய்கிறதுக்குள்ள நான் கேக் கடைக்க போனேன்டா கேக்கோட ஃபோட்டோ ஒன் பண்ணி வச்சு தான் இருப்பேன். அப்போ கையில் ஏதாவது மிக்சிங்கோட இருக்கிறது தானே. அப்போ மெசேஜ் போடுவாங்க கேட்குற ஃபோட்டோ அனுப்பி போட்டு கோல் அடிப்பாங்க. சம்டைம் நான் தூக்குற வரப்போ தான் கட் ஆயிடும். அப்போ நான் கேக்கு போட்டோ கடை செஞ்சு திருப்போம். கஸ்டமர் வந்து ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி வழியில் இருக்கிறதால நான் அதையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்போம் செஞ்சு திருப்போம். அப்புறம் கொஞ்சம் லேட்டாக எடுப்போம். முக்கியமான நாட்கள் எடுக்காங்கன்னா கொஞ்சம் லேட்டாக எடுப்போம்னு நினைப்போம். அதை மறந்துடுவோம். அப்படி அந்த டைம் முடிஞ்சிருந்தால மறந்துடுவோம். ஆனால் இப்போ வாரது 8 மணி ஆகும் குளிச்சுட்டு சாப்பிட்டு வாரணும் 10-10:30 தூங்குற டைம். அதான் வந்து முக்கியமான பிரச்சனை. அதாவது அந்த நிறைய கோல் வரைக்குள்ள வந்திருக்கும் அப்படி யோசிப்போம். நானும் அப்படிதான் யோசிப்பில் வந்து நினைப்போம். ஆனால் அது அப்படியே வேலையால் அதை மறந்துடும் அது அப்படியே பின்னுக்கு வந்து போயிடும். அதான் பிளாக்கு மற்றபடி ஒன்றுமே இல்லை. அடுத்து அம்மாவுக்கு வந்து கோல் எடுக்கிறேன் லிங்கம் ஐயா அவர் கோல் எடுத்து பார்த்தா அம்மாவுக்கு எடுத்த உங்களுக்கு எடுத்த நீங்கள் பெரிய பிஸி ஆகிட்டியா தூக்க மாட்டீங்கன்னு நாங்கள் இப்போ டெய்லருக்குள்ளே இருந்தால் நான் கோல் ஆன்சர் பண்ணிக்கிறதான்ட்டேன். இப்போ கழிச்சேன் நான் அவர்கிட்ட காலையில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடுத்தவர் இப்போ நார்மலாக வந்து மிஸ் கால் வந்திருக்கோம் இல்லை மற்ற மெசேஜ் வந்துருக்கோன்னு பார்த்து நாங்கள் ரிப்ளை பண்ணி எடுப்போம். ஆனால் அம்மா அது கூட பார்க்க மாட்டான். அவன் ஃபோன் வச்சுக்கிற டைமில் யாராச்சும் கோல் எடுத்து ஆன்சர் பண்ணி இருப்பா. திரும்ப அதெல்லாம் போய் பார்த்து எடுக்கிறதுக்கு இல்லை ஜூட்டி போய் பார்ப்பா. அவ்வளோதான் அவட வேலை ஃபோனில் வந்து அதாண்டி வந்து இப்போ அம்மா பார்த்து அம்மாவுக்கு 24 வேலை அதை என்ன செய்யறா அவள் ஃபோன் கையில் வச்சுக்கிறல்ல. இப்போ நைட்டு தூங்கக்குள்ள கொஞ்ச நேரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி போட்டு படுத்தோம். அவள் பயிற்சி அப்போ ஃபோன் பார்க்குறது குறைவு. வேலைன்னா மற்றது அவட ஃபோன் கொஞ்சம் சைலண்டில் கிடக்காது. அவள் தெரியாம சைலண்டை போட்டுருவோம் தெரியாது. நான் அப்புறம் ஃபோனை பார்க்குறேன் சைலண்டை கூட்டி விடுறேன் நான் நெய்ச்சிடுறேன் அப்படியே. சரி ஓகே. அப்போ வந்து இந்த வேலையில் இருக்கா இப்போ என்னென்ன வேலை நடந்திருக்கா அப்படி இருக்க சுற்றி காட்டும் பார்ப்போம். பெரிய வேலை சும்மா ஒரு இந்த வீடாச்சும் இப்போ என்னென்ன உண்மையில வந்து அங்கே பின்னால் உடுப்பு காயுது. அடுத்து வந்து இப்படி கிடக்கு எல்லாரும் இருக்கிற இடத்து அப்படியே கிடக்கட்டும் ஓடுமே அதில் கட்டி முடிய அந்த வளவை கொஞ்சம் க்ளீனாக பண்ணுவோம் ஓடுது அப்படி இருக்கு வந்து. அப்போ அதுல இருந்தா அப்படி இருக்கு. இந்த தீவிர மாத்திட்டு நம்ம இந்த வேலையோட அம்மா பார்த்தா எப்படி வேலை செய்யறாங்க என்னதை கொண்டு வர காட்டு பார்ப்போம். விலங்கல் என்ன கோழி அடைச்சிருக்கு அதுல இருந்து அடிக்கடி சாப்பாடு வைக்கிறேன். இப்போ உண்மையாக தெய்வான பாட்டி மாதிரி அம்மாவும் வந்து இந்த இதோட ஏதாவது இந்த ஃபஸ்ட்டாக நம்மளோட நாய்க்குட்டிகளோட காய்ச்சா இப்போ வந்து கோழியோட எங்க அண்டு நாள் முதல்ல போகிறதுக்கு வந்து எங்கே போகிறா கோழி கேட்குறாரு. அவனை காணல எங்க போனான்னு தெரியாது. அவன் டைரக்டா சொன்னான் ஆறு கோழி வச்சுன்னு இவனை தான் சொன்னேன். இவனை காணல எங்க போனான்னு தெரியாது. அண்ணா வணக்கம். எங்க யார் போஸ்? அவரா போஸ்? எல்லாரும் போஸ் தானே. எத்தனை நாளா வேலை ஆக்களோட கதை இப்போ வந்து தீவிரமான வேலை என்ன பிரச்சனை இல்லை. வேலை வந்து சொல்ல போனா நீட்டான வேலை தான். அவங்க கொஞ்சம் அங்கங்க தூக்கி போடுறன்ற மாதிரி இல்லை கொஞ்சம் நீட்டா செய்யறாங்க. நிறைய பேர் நம்மளே வந்த காராக்கள் எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டா இன்னும் எங்களை கூப்பிடலண்டு. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எந்த ஹஸ்பண்டாக்கள் தான் அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்போ அவங்களோட வேலையை பற்றி சொல்லுவோம். வந்து நிற்கிறாரு பக்கத்துல வேலையை பற்றி எப்படி எப்படி வேலை என்ன வேலை வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க அவங்களோட பாட்டுக்கு செஞ்சு கொண்டு இருக்காங்க. டைமுக்கு சாப்பாடை கொடுக்குறது டைமுக்கு அவங்க கல்ல கொடுத்துருவாங்க டைமுக்கு அதான் வேலை. ஆனா பாஸ்டா முடிஞ்சு வேலை ஒரு கிழமையும்
புதன்கிழமை ஒரு கிழமையும் 3 நாள் தான் வேலை நடந்து கொண்டு இருக்கேன். முடிஞ்சு வேலை. நானும் பார்த்தேன் வந்ததுலேருந்து வேலை அண்ணாக்களும் நான் கதைப்போம். அம்மா இதில் அப்போ வந்து அண்ணாவோட வேலை எப்படியவே வேலை நல்ல நீட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரீ ப்ரமோட் பண்ணி தரோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களும் அவங்களோட வேலைகளும் கேட்குறது தண்ணியே சாப்பாடாக கொடுக்குறது. சாப்பாடும் கூப்பிட்டு தான் கொடுக்கணும் ஆக்கள். கருத்தப்படுத்த மாட்டாங்க. சரி ஓகே அண்ணாக்களோட கதைப்போம். அவங்களோட வேலைன்னு ஒரு பற்றி வந்து முதல்ல வந்து இதை காட்டுறோம். முக்கியமாக வந்து இந்த முதல் கட்டுறதுக்கான காரணம் என்ன அதை சொல்லு. மறுக்கட்ட வந்த காரணம் இந்த கிடக்குற அந்த 2 வண்டிகளுக்கு தான். அதைத்தான் நான் சொன்னேன் வந்து என்னென்று பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ யோசிப்பீங்க வந்து என்ன உங்களை வந்து இப்போ கூட்டிலே அடைச்சிருக்குன்னு சொல்லி வேற இல்லையாண்டா இந்த சுள்ளான் சின்னன்றவர் வேலி கொஞ்ச தூரம் இப்படி பார்ப்பேன். பார்த்தோன்னே அம்மா அங்கால திரும்பிதாண்டா எஸ்கேப் வழியில் ஓடிடுவோம். அப்புறம் அம்மாவை தேடி பார்க்குற ஒரு மணி தேலம் 2 மணி தேலம் தேடி ஆளை பிடிச்சிட்டு வர. அப்புறம் இங்கே ஒரு நாயோட நிற்பார். அங்கே ஒரு புமேரியன் ஒன்று இருக்கி அவன் பார்க்க போகிற இவர். அதான் அதாண்டி வந்து இப்போ அந்த எங்களை அந்த மற்ற பெரிய அவருக்கு காட்டி விடுறது போல அது இப்படி தரவெல்லாம் வச்சு அடைச்சி என்ன பிரச்சனை நாக்கில் கண்டா குலைச்சி கொண்டு இருக்குன்றாலும் ஃபுல்லாக மறைச்சி வச்சு ஆள். ஹலோ அப்படியே திறக்க போகுது. இவர்தான் மெயின். அதாவது என்ன பிரச்சனை எல்லாம் வந்து இவ்வளோதான் எல்லாம் நீட் இல்லாமல் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணாங்க என்ன வழக்கம் வேலையில் நடந்து கொண்டு வந்தால் அப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும் தானே. அதாண்டி பாருங்க இந்த 2 பக்கம் வந்து இப்படி மறைச்சி வச்சிருக்கு. என்னது காரணம் ஆக்களை கண்டாங்க எங்களை தவிர வேறு யாராச்சும் கண்டா வந்து அது குலைச்சி கொண்டு இருக்கும். அப்போ அதுக்காண்டி வந்து இப்போ ஃபுல்லாக வந்து மறைச்சி வச்சுருக்கு. முக்கியமாக வந்து சொல்லணும்னா இப்போ ஒரு நாள் திறந்து விட வெளியால் இப்போ நான் வந்து வாக்கிங் போகிறதுக்காக போனேன்னா திரும்ப இது மட்டும் திறந்திருந்தது. நான் வெளியில் கட்டி விட்டேன். வெளியில் கட்டி விடல கட்டி விட்டேன் நான் நினைக்கிறேன். அவன் ஓடித்தான் செட்டியா நோட்டம். நானும் போன வச்சு தெங்க ஒத்தரும் இல்லை வீட்டு ஒரு 7 மணி இருக்கும். பின்னாலே அவனே பின்னால ஓட என்னடா திருப்பி பார்க்க மாட்டான். திருப்பி பார்க்க அவனுக்கு ஓட்டம் ஓடி போய் இடையில பிடிச்சி கட்டி தூக்கி தான் கொண்டு வந்தேன். அதாவது வெளியால் போனேன். நானும் ஒரு நாள் வந்து வாக்கிங் போகிறதுக்காக அப்படி பைக் எடுத்துகிட்டு போனேன். அப்போ வந்து திறந்து வச்சிருந்தேன். இதில் போனோம்டா நான் தானும் பரப்புறேன். அதாவது இப்போ ஆள் வந்து கொஞ்சம் போசான ஆள் தானே. அதுலேருந்து வேலி கம்பியாலெல்லாம் அப்படியே பிச்சுட்டு ஓடி வந்த ஆள் வந்து. ஸோ அப்போ அதுக்காண்டி இப்போ முதல்ல கட்டினா எல்லாரும் சுற்றி வர கட்டினா வந்து ஆக்களை நிம்மதியாக திறந்து விடலாம்ன்றதுக்கு தான் நோக்கம். அதான் வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும். திறந்து விட்டால் ஒரு வாட்டில் வந்து ஓடி தீயம்ன்றதுக்காக வந்து அதான் எனி டைம் அம்மா கத்தி கொண்டு இருக்குது. அந்த அதாவது இவர பேர் வந்து டைசன் இந்த கண் வந்து என்ன நடந்துன்னு சொல்லி சொன்னா அப்படிதான். ஒரு நாள் வந்து ஆள் வந்து வெளியில ஓடுன நிறைய தரம் ஓடி இருக்கான். ஓடின டைம் வேற காணலண்டு ஒரு 3-4 மணி தேலம் கூட தேடினவனு தேடி பார்த்தா இவன் கடைசி மட்டும் கிடக்கல. பிறகு அம்மா சாப்பிட்டு இருந்தோம். அம்மாவுக்கு கீழே வந்திருந்தோம். கண் வழியில் அப்படி ரத்த ஒழுகுற மாதிரி இருந்தவன். அப்போ என்னன்னு பார்த்தா கண் வழியாக வந்து இவன் நாயோட சண்டை பிடிச்சானா இல்லை ஆக்கள் ஏதோ எறிஞ்சாங்களான்னு ஒன்றும் தெரியாது. அப்படியே அரைஞ்சவே நான் அதோட வேற கூட்டுக்குள்ளே வந்து வெளியில் போகிறல தானே. அப்போ திடீர்னு வெளியில் போய்கள் வந்து மற்ற நாய்களோட சண்டை பிடிக்கிறேன். அது வந்து அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. போச்சா சண்டை இவரை ஓடிக்கிறேன்னா அப்போ 6 ஒருத்தவங்களை எரிஞ்சிட்டாங்க போல. டாக்டர் அப்படித்தான் சொன்னவர். கண்ணை வெளியில் எடுக்கணும்னா சொன்னவங்களா நான் பிரச்சனை இல்லை. அது நோங்களா இதை அந்தந்த தொழிலுக்காக சரி இப்போ நீ இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து அப்போ அவன் வீட்டு ஓனர் முதல்ல கட்டி கொள்றா. இப்போ இதுக்கு நிறைய பேர் வந்து கதைப்பாங்களா அது சொல்லி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து கேட்டு கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் வெட்டிங் நடந்துரு. மற்ற அக்காவுக்கு இப்போ வெட்டிங்கன்னு சொல்லி எப்போ வெட்டிங் அப்போ அதான் எனக்கு ஐடியாவே இல்லை. வெட்டிங் பண்ணுற இப்போ என்ன பிளான்ல இருந்து அதை ஒரு சொல்லு. நீயே சொல்லி விடுவது என்ன பிளான்ல இருந்து அப்புறம் என்ன நடந்தது. பிளான் என்னன்னா எனக்கு வெட்டிங் பெருசாக செய்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு பெருசாக செய்யணும் மாடம்மா செய்யணும்ன்றது எனக்கு உண்மையாக விருப்பம் இல்லை. ஏதோ ஆனால் ஒரு ஐடியாவில் இருந்து 8ஆம் மாதம் ஏதோ பண்ணுவோம்னு சொல்லி அப்புறம் என்னன்னு சொன்னால் எல்லாரும் கேட்க தொடங்கிட்டாங்க. அண்ணாவுக்கு செஞ்சேன் அக்காவுக்கு செஞ்சேன் உனக்கு செய்கிறோம்ல உங்களுக்கு செய்யத்தானே வேணுமெண்டு. அப்புறம் தம்பி அண்ணா எல்லாரும் கேட்க தொடங்கிதான் எல்லாரும் செய்யணும். ஏன் அவளுக்கு செஞ்சது உனக்கு செய்யத்தானே வேணுமெண்டுல சரி அவங்களோட விருப்பப்படி செய்வோம்ண்டு படிக்கிட்டா. இப்போ இந்த ஈரான் பிரச்சனை இந்த ஒரு பிரச்சனைக்கு இப்போ எல்லாமே பெட்ரோலுக்கு விலை ஏறுது. நீ எல்லாத்துக்கும் விலை ஏறி போகிறதுனால என்ன நடக்க போதா தெரியாது. அதாண்டி அம்மம்மாண்ட இறப்பு நடந்தது. அம்மம்மாட இழப்பு நடந்தது. அதுக்கு அப்புறம் அக்காட ஒரு கஷ்டம் இருந்தது. அதாலேயே தான் இந்த வெளியே ரெஜிஸ்டர் பண்ணது கூட அதை நான் பப்ளிக் படுத்தாமல் நார்மலாக செய்தது. நாங்கள்
அதான் பிரச்சனை. ரெஜிஸ்டர் வந்து போன வருஷம் வச்சு அதே வீடியோவில் காட்டல ஒன்றும் வீடியோவில் வந்து இல்லாட்டி அதை எனக்கு உண்மையா அது விருப்பம் இல்லை. எனக்கு பப்ளிக் படுத்துறதோ பெருசா செய்யறதோ பப்ளிசிட்டியை விரும்புறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன இப்ப இழுத்து வச்சுதான் இப்ப என்ன வீடியோ எடுக்கிறது. சரியா ஒருத்தன் வாரான் வீடியோ எடுத்துல சரியா ஒருத்தன் வாரான். எங்க ப்ரோ போயிட்டு வரேன் நம்ம இப்படிதான் காலையில இருந்து போய் என்ன அப்படி முடி வளர்த்துட்டு பொட்டேல் மாதிரி என்ன ப்ரோ எப்படி வெட்டிகளா பின்னால் இருக்கிற பேக் வந்து நீண்ட நாளைக்கு பிறகு நாங்களே பாக்குறேன். ஒற்றை பிடிக்காமலாம் நீட்டா வச்சு அப்படி இருக்கு. எவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்ப எனக்கும் தெரியாடா, ஞாபகம் இல்லடா. 9 மாசத்து தான் கடைசி அதுக்குள்ள இருந்து எடுத்து ஒரு ஆள். அதான் உண்மையிலே வந்து ஒரு பேராசையில யூடியூப் வந்த காலத்துல வந்து ஒரு பேராசையில வாங்கினது. அதுக்கப்புறமா வந்து திரும்ப அந்த ஆக்சிடென்ட்களால போன 9 மாசம் அட்மிட் ஆகி இப்பதான் டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கள்ட அதாவது எங்கட அந்த ரோனா இருக்கட்டும் இல்ல இல்ல எங்கட எந்த ஒரு எக்யூப்மெண்டா இருந்தாலும் அதை முதலாவது உடைக்கிறதுக்கு சொல்லி ஒருத்தர் இருப்பான். அவன் கை வச்சா அதுக்கப்புறம் சரி. அது ஆனா இந்த எதிர்பார்க்கல, இது எதிர்பார்க்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை வந்து RJ KJ சேனல்ல பாருங்க. மற்ற சேனல்ல வந்து நாங்க வீடியோ போடுவோம். எதிர்ச்சா நேரத்தில் வரைக்கும் வந்து அப்ப அதே பப்ளிக் பண்றா எல்லாரும் தெரியும். உங்களை தவிர வீடியோ பார்க்கறலாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். ஆறு இப்போ எங்களை பொருட்களை இப்போ நம்ம டீம்ல இருக்கிற அவரால் உடைக்கிறாள் அவள் அப்பாய் படி சாக்கா கேட்கிறேன். எந்த இது மைக்கு கீழே விட்டு உடைக்கிறத விடுங்கள, மைக்கில் இருக்கிற டிவைஸ் இருக்குதா ரிசீவர் அதே உடைப்போம். அந்த உடைச்சிருக்கேன் இல்ல மைக்கே உடைப்போம் இல்ல அக்களையும் போட்டு. இது வந்து உண்மையில வந்து ஃபன்னா தான் சொல்றோம். பிரசாந்த் தப்பா நினைக்க மற்றவங்க தப்பா நினைக்கிறது. அவனால சரியான காய்ச்சல் படுத்து கிடந்தவனா ஒளிப்பு கூட்டிட்டு போய் திரும்ப ஆளை அப்படியே கொண்டு பறி போட்டு எங்க வரைக்கும் தொடங்கி சிம்பிளா சொல்றேன். முதலாவது ரோனை கீழே ஒரு தடி உடைச்சுதான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படி உடைச்சு அவனும் கொண்டு அடிச்சு உடைச்சுட்டான். அது மாதிரி இந்த மைக்கை உடைச்சவன் எந்த பைக்கை ஃபர்ஸ்ட் அவள் தாட்டினவன் தான், அவன் பைக்கையும் ஃபர்ஸ்ட் அவள் தாட்டினவன் தான். எல்லாம் தான் முதல் துறக்கிறது வேற ஒன்றும் இல்லை. அவன் போனையும் டிஸ்பிளே எடுத்து வந்து அடுத்த நாள் அவனை உடைச்சிட்டான். அப்படி நிறைய வாட்டி நிறைய சாதனைகள் வந்து செய்வான். வந்து பிரச்சனை இல்லை. சரி ஓகே. அப்போ அந்த ரோன் விஷயம் சம்மந்த விஷயமா வந்து நாங்கள் பிறகு கதைக்கிறோம். இப்போ என்னென்னா இவன்ட கல்யாண விஷயத்தை பற்றி தான் கதைக்கிறோம். எப்போ கல்யாணம் வந்து நீங்க காலகாலத்துக்கு கல்யாணம் கட்டினா தான் வந்து பின்னிக்கு இருக்கிறாங்க. கொஞ்சம் வேகமா கல்யாணம் கட்டலாம். நான் சன்னியாசியா போறேன். பாக்கலையா ரீசெண்டா வீடியோ ஒன்றும் பாக்கலையா? இப்ப காடுமேடு அலைகிறேன் இன்னும் கொஞ்சம் மாலையை போட்டு இமயமலையில போய் சிவசிவா ஆண்டி இருக்க போறேன். கேரளாவுக்கும் போறல விட்டாச்சு. கேரளாவும் இல்லை, கேரளா வந்து போல இமயமலையில போய் சிவசிவா அதான் எனக்கு அதிகம். நேற்று கூட நான் அதைத்தான் கதைச்சேன். என்னன்னா இவன் இப்ப கார் வாங்கின டைம் வந்து நான் இப்ப பார்த்தேன். அந்த கார் ஓபன் பண்ணி போட இருக்க கூட பார்த்தேன். வந்து சரி சிவன் சிலைய கொண்டு வச்சுட்டான், இறங்கிட்டான். இவன் கோயில வருத்தவன் இப்ப கோயில இறங்கிட்டான். எனக்கு அந்த சாமி பக்தியோட இருக்க கூட எனக்கு சிரிப்பு தான் வருது. உங்களுக்கு மட்டும் இல்லை, என்ன சுத்தி எல்லாருக்கும் வரும் தான். திருநூறு அடிச்சு நிக்கிறான். பக்தியா இருக்கத்தான் வேணும். நானும் கொஞ்சம் பக்தி இல்ல, கொஞ்சம் கஷ்டம் வந்தாதான் நீங்க கடவுளை அதுமா கஷ்டம் வந்தாதான் கடவுளை தேடுறேன். வேற ஆற தேட கண்டிப்பா. மற்ற பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தேட இல்ல, அவங்க ஒண்ணு தர மாட்டாங்க. நம்பிக்கை வச்சு கடவுளை தந்துடுறோம். சரி ஓகே. அப்போ வந்து முன் இதையும் ஒரு காட்டி மேசன் எங்க போறேன். நான் கடைக்கு போறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்க 2 பேர் கொமெண்ட பாருங்கடா. உங்க கொமெண்ட்ல இந்த முடிய வெட்டுங்கடா அதுக்கு இப்ப நீ கேட்டதால சொல்றேன். அப்படி பாப்பல. அதாவது முக்கியமா உண்மையிலே வந்து இந்த முடி வெட்டுங்க சொல்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா உண்மையிலே வந்து ஒரு விஷயம் வந்து இப்ப நாங்கள் நிறைய விஷயத்துக்காக வளர்க்கலாம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டைல் ஒரு ஷூட்டிங் இருக்கும். அந்த ஷூட்டிங்கு ஏற்ற மாதிரி முடி வளர்க்கணும். அடுத்து வந்து விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முடி. அப்போ நீங்கள் மட்டும் இப்படி இந்த உணவுக்கு முடி வளர்க்குறீங்களே? நான் கிப்பியை வெட்டு தானே காசு. ஏன்னா ஃப்ரீயா இருக்கிறது முடி வெட்டுது எனக்கு. அதெல்லாம் பொம்பளைல முடி வளர்க்கணும். நீங்க முடி வெட்டணும் ஆசைப்படுறீங்க. நான் வெட்டிட்டேன் பாருங்க. நான் முடிய வெட்டிட்டேன். என்னடா அடிக்கிறாங்க வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா அம்மா வந்தா இப்போ கடைக்கு போயிட்டு வந்து கேட்குறான் வந்து நான் முடி வெட்டிட்டேன் வெட்டல நீ முடின்னு சொல்லி. அப்படின்னு இல்லை, உண்மையிலே வந்து இது ஒரு விருப்பம். அதுக்கு வந்து தப்பா வழி நடத்துற வண்டி இல்லை. அதில் வந்து அடிக்கிறாங்க. நீங்க முன்னுதாரணம் இருக்கிறீங்க, நீங்களே இப்படி திட்டுறீங்களே. திருவள்ளுவர் கூட வந்து சட்ட முடி தான் வளர்த்திருக்காரு. இதுக்கு மேலே ஆராய்ச்சி சிவன் கூட முடி தான் வளர்த்திருக்காரு, முருகன் முடி தான் வளர்த்திருக்காரு. சரி நான் அங்க மட்டும் முடி வளர்த்தா நீ இப்படி இழுத்துறீங்க
பிடிக்கிறது அவன் எப்படி மண்டமையா இருக்கு நான் பட்டிட்டேன் முடி பட்டுன்னு தெரியும் அத முடிமையடா இருக்கு குருவி கூடுற மண்டமையா இருக்கு அது ஒரு ஸ்டைல் உங்களுக்கு தெரியும். ஐயோ கடவுள் உண்மையாலே இப்படி சொல்றாங்க. நான் இப்படி வளர்த்து பாரு அந்த குருவி நிறைய நாளா வந்து உண்மையிலே உண்மையா இப்படி நான் ஏன் முடி வளர்த்து தெரியுமா? சலூன் கடையில் இருக்கிறவங்க தான் சொன்னோம். சரியா சலூன் கடையில் இருக்கிற சொன்னோம் என்ன சொல்லிச்சுன்னா, டேய் நீ ஒரே இப்படி தான் பட்டி கொண்டு இருக்க பல வருஷமா அவள் கொஞ்சம் பின்னால் முடிய வளர்த்து பாரு அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னதுக்காக தான் நான் அந்த வெட்டுறேன். மற்றபடி ஒன்றுமே இல்லை. அங்கே இப்போ கொமாண்ட் அடிக்க நான் பார்த்தேன் அலுப்படி ஸ்டைல் மாறுது இங்க வேற தெரியலாம் குத்தி எடுத்தேன் இது என்ன இந்த பச்சையெல்லாம் குத்தி வச்சுக்காங்க ஊத்துறதுக்கு ஏசுறாங்க அப்படின்னு ஒரு அது விருப்பம். எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த பச்சையெல்லாம் குத்த கூடாது. பிடிக்கவே பிடிக்காது எனக்கு முதல் பிடிக்காது. எனக்கு சூழல் குத்தி தான் இது நாசமாக்கிட்டான். ஒருத்தர் நாசமாக்கிட்டான். அதை வந்து எப்ப சிவன் ஒரு டேட்டு பார்த்தா அது எனக்கு பிடிச்சது. வாழ்ற இந்த மனுஷ உலகில நமக்கு பிடிச்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாம பண்றது. ஏன்னா வாழ 5 வருஷம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும். அதான் குடும்பத்துல நாம் வாழ்ந்தாண்டா குடும்ப வாழ்க்கை யாரு வாழ்றது? குடும்பத்துல மனநிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிதான். அப்ப முதல்ல சொல்லிக்க கூடாது. பச்சை ஊத்துறது பிடிக்காது, பச்சை குத்த கூடாது. நீ கதைக்கலையா? இல்ல உண்மையிலே வந்து பச்சை ஊத்துறது பிடிக்காது. ஆனா வந்து குடும்பத்துல மனநிலை பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து பச்சை ஊத்துறதுக்கெல்லாம் தப்பா இருக்குன்னு சொல்றாங்க. சரி ஓகே அது ஒரு விருப்பம் வந்து சரி அதுக்கு என்ன பச்சை ஊத்துறதுக்கு அவனும் பச்சை ஊத்த போறான். ஒருத்தங்களுக்கு இது எடுத்துக்காண்டி நம்ம செய்ய மாட்டோம். நம்மளுக்கு பிடிச்சு நம்ம பண்ணுவோம். சரி ஓகே படுக்கக்குள்ள நைட்டோட நைட்டா முடிய வெட்ட போறாங்களா? நைட்டோட நைட்டா முடிய வெட்டிடுவாலாம். போய் முடிய வெட்டிதான் கொஞ்ச நாளைக்கு விடுங்கல. கொஞ்சம் ஆசைக்கு முடி வளைச்சு ஒரு கொண்டை மட்டும் கட்டி பார்த்து ஒரு போட்டோட்ட பிடிக்குது. நான் விட்டுருவேன். இப்படி என்ன தோப்பா நான் வாங்கி வைக்கணும் போல எனக்கு. சரி ஓகே அண்ணா வந்து இங்கே அதாவது எங்களோட இந்த வீட்டு ப்ராஜெக்ட் வந்து எடுத்து செய்கிறாங்க. அண்ணா கதைப்போம். வணக்கம். எது சொந்த இடம் வந்து உங்கள்கிட்ட? பெரிய சரி இப்போ எவ்வளோ காலம்? இப்போ உங்களோட வயசு எத்துன்னு? 40 வயசு. 40 வயசா? இப்போ எவ்வளோ காலம் ஆச்சு அண்ணா? 40 வயசு பார்க்க அப்படி தெரியல. இல்ல வயசு இதா குறையா இருக்கு. ஒரு 25-30 வயது இருக்க மாதிரி. இப்போ என்ன பார்த்து சொல்லுங்க. அப்போ எத்தனை வயது இருக்குமெண்டு? உங்களுக்கு ஒரு 25. சரி அப்பா வளர்த்து 22. இல்லை அவங்களுக்கு ஒரு 24. ஒரு வயது தான் குறைஞ்சிருக்கு. சரி அண்ணா ஓகே. உண்மையிலே வந்து நானும் அங்கே நிற்கலாம் அம்மாக்கள்லாம் வந்து சொன்னவங்க என்னென்னா இப்போ நிறைய பேர் வேலை செய்வாங்களோ அதுக்கு எல்லாத்தையும் தப்பாக சொல்லலை. எல்லாரும் ஓகே தான். ஆனால் வந்து நீங்கள் செய்கிற வேலை வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது இப்படி அவங்களோட பாட்டில் வேலையை அவங்க ஒருத்தரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சாப்பிடண்டு கூப்பிட்டா கூட நம்ம வந்து போய் அவங்களை அறியப்படுத்தணுமாங்கன்னு சொல்லி அது வந்து அதை தாண்டி முக்கியமாக வந்து இப்போ இங்கே வந்து என்னென்னா நாள் சம்பத்துக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க வந்து. அப்போ நாங்களும் அப்படி பேசலை. இப்போ இது கொன்றைக்கா இது வந்து அப்படி தானே பேசுகிறோம். அப்படி தான் கொன்றைக்கு தான். என்னென்னா நாட்சம்பளம் வேணக்குள்ள அது வீட்டுக்காரர்களுக்கும் கஷ்டம், வேலைக்காரர்களுக்கும் இது. சில நேரம் டைமுகள் கொஞ்சம் லேட்டாகவும் சில நேரம் வெளியாக முடியும். அதுக்குள்ளே வீட்டுக்காரர்களுக்கு நல்ல இல்லை நம்மளுக்கு. அதுலேருந்து நான் நாட்சம்பளத்துக்கு பேச போகிறதில்ல. பேசி எடுத்தால் நம்ம குயிக்காக வேலையை முடிச்சிடலாம். அதாவது இப்போ 10 நாள் செய்கிற வேலையை 5 நாளைக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். அதாவது உண்மையிலே வந்து பேசியிருக்கிறதா நல்ல. ஏன்னா நமக்கும் தெரிய போகுது வந்து ஓகே மேசன் குழி இவ்வளோ முடிய போகுதுண்டு. இதுக்கு முதலெல்லாம் வேலை எல்லாம் கணக்கு என்னென்னா ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் 10 நாளைக்கு வேலைக்குள்ள வீட்டுக்காரங்க அதை 10 நாள் சாப்பாடு இனி அவங்களும் 10 நாள் போயிட்டு எங்களை தான் பார்த்து கொண்டு இருக்கணும். மற்ற வேலைகள் ஒன்றும் பார்க்கல. அதே மாதிரி நாங்கள் 5 நாளைக்கு முடிச்சு போயிட்டோம். அவங்களுக்குமே நல்ல அவங்களுக்கு நல்ல அப்போ கொண்டே பேசினா அது உங்கள்ட்ட இதுதானே எத்தனை நாளில் முடிக்கணும். நாங்கள் அதுக்குள்ளே முடிச்சிட்டோம். என்னென்னா டைம் பார்க்கலாம். இப்போ சில பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ 6 நாளில் உங்களோட வேலை முடிக்கலாம்னு சொல்லி நீங்கள் கூலிக்கு பேசுனீங்களா? சில டைம் அது 7 நாள் ஆகும் 8 நாள் ஆகும். சம்டைம் நீங்கள் இது நினைச்ச பட்ஜெட்டை வந்து கூடும். ஆனால் இங்கே வந்து இப்போ அண்ணாக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பட்ஜெட் சொல்லுவாங்க. இப்போ ஓகே இது ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு இத்தனை நாள் பிடிக்கும், எங்கள்கிட்ட பட்ஜெட் வந்து உழவுதானு சொல்லி சொன்னால் அதாவது அவங்களோட கூலி வந்து உழவுதானு சொல்லி சொன்னால் அதை கொடுத்தீங்கன்னா அதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. இப்போ அதை தாண்டி வந்து சம்டைம் இப்போ நீங்கள் இன்னொரு நாள் கூட்டிட்டேன்னு சொல்லி போட்டு கூட்டியெல்லாம் கேட்குறது அப்படி இல்லை. நாங்கள் என்னென்னா இப்போ பேசினதான் அவ்வளோ அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கமோ அந்த ஃபிக்ஸிங்க்கு அதுக்குள்ளேயே முடிப்போம். அதுக்குள்ளே கூடுனாலும் கூட என்னோட அது உங்களோட. இப்போ எத்தனை வருஷம் உங்களை இந்த வேலை அனுபவம்? நான் 22 வருஷம். 22 வருஷமாக இந்த வேலை செய்வீங்க. சரி அப்போ ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் இந்த வேலைக்கு போய் வந்து எப்படியும் கூலியால் தான் போயிருப்பீங்க. அவ்வளோ அது நான் என்னென்னா எங்கள் அப்பா ஹண்ட்ரைக்கு அவர் மேஷன் தான். அதனால் அவர் மூலமாக தான் நான் அவரோட மேஷன் அவரோட டிசைன் செஞ்சு மேஷனாக தான் போனேன். நான் கூலி வேலைக்கு செய்யலை. அப்பா ஹண்ட்ரைக்கு செஞ்சதால் மேஷன் எங்களோட பரம்பரை மேஷன் அப்படின்ற வழியாக அப்படி வந்தேன். அப்பாவோட தாத்தாவெல்லாம் மேஷன் அப்படி வந்து என்ன உண்மையிலே வந்து இதில் இன்னொரு அனுபவத்தை பாருங்கள். பிரகலாதன் நான் எல்லாருமே வந்து இந்த மேஜன் வேலைக்கு ஆரம்ப கட்டத்தில் போயிருக்கோம். அது முதல்ல வந்து போயிருக்கோம். என்னோட பிரகலானாக்கள் தான் வந்து கூட போயிருக்கான்னு சொல்லி சொல்லலாம். அவன் வந்து ஸ்கூல் முடிச்ச டைம்லேயே வந்து போனவன் வந்து
உண்மையிலே அந்த வெயில் டைமில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த வேலையில். நான் போய் எனக்கு தெரிஞ்சது ஒரு 5 நாள் வேலைக்கு போய் இப்போ அதுக்கு வெளில நான் வேஷம் போயிட்டு அதான். அப்போ இந்த ஒரு இதில் அதாவது இந்த வெயிலையும் இப்படி வந்து வேலை கொண்டிருக்கீங்களோ வந்து உங்களுக்கு என்ன இதாக இருக்கும்? நீங்கள் வந்து இப்போ உங்கள்ட்ட வேலையிறவங்களை வந்து நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்களா? வந்து இப்போ அவங்கள்ட்ட இதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறீங்களா? எப்படி அது? இல்லை, அதாவது வேலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக வேலை போனால் நாங்கள் வளமையாக கொடுக்குற சேலரியும் கொஞ்சம் கூட கொடுப்போம். கூட கொடுப்பீங்க. வேலை கொஞ்சம் நைட்டுக்குள்ள லேட் ஆனாலும் கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்காக வேண்டி தான் நாங்கள் பேசி செய்கிறோம். அதாவது வீட்டுக்காராகிட்ட ஒரு சம்பளத்தை பேசி தந்தோம்னா நான் சம்பளத்துக்கு அவங்கள்ட்ட மிச்சமாக கேட்கல. அதே இது நான் பேசி தந்தேன், நான் வேலையாளர்களுக்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு நேரம் கொஞ்சம் கூட கொடுக்கலாம், அதை கொடுப்பேன். நான் கூட கொடுக்கலாம், டைம் போனாலும் அதுக்கேற்ற மாதிரி வேலையாளர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து கொடுப்பேன். சரி, அப்போ இப்போ நீங்கள் இவ்வளோ காலம் வந்து இப்போ எத்தனை ப்ராஜெக்ட் செஞ்சுருப்பீங்க இதே மாதிரி வந்து? அதாவது மேக்ஸிமம் எனக்கு கணக்கில் 22 வருஷம்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே பிடிக்கும். நாங்கள் சாதாரண ஒரு 80 கிட்ட செய்வோம். 80க்கு மேலாம் செய்வோம். ஒரு வருஷத்துக்கு இப்போ நான் 22 வருஷம் செஞ்சு வேலை இந்த வேலை. அதன் உண்மையிலே வந்து இது வந்து நான் அதை ப்ரொமோட் பண்ணணுமோ இல்லை இவங்கள்ட்ட வந்து இப்போ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து செய்யலை. எங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதை நாங்கள் வந்து வெளியில் சொல்லுவோம். அதான் ஓப்பனாக வந்து இப்போ நான் இங்கே இல்லை, நான் ஜாழ்ப்பாணத்தில் 2 இதன் வந்தேன். அப்போ அம்மா நேரத்தில் சொல்லி கொண்டு வந்தேன் வந்து இப்படி வேலை செய்கிறாங்க, உண்மையிலே ஒரு நல்ல ஆக்கள் அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து. அப்போ நான் சொன்னேன் வந்து ஏன்னா இப்போ வந்து இந்த கட்டட வேலையில் எல்லாத்துக்கும் வந்து ஆக்கள் தேடி கொண்டு இருப்பீங்க கண்டிப்பாக வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரோ ஆற வந்து. இப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் போய் வேலைக்கூடிய மாதிரி இருக்குமா? இலங்கையில் இப்போ யாழ்ப்பாணத்தில் தான் உங்களை கூப்பிட்றாங்க. இல்லை என்னென்னா யாழ்ப்பாணம் நம்ம வேலை வாரது, ஆனால் போகிறல என்ன பிரச்சனைண்டா நாங்கள் இருக்கிறத சுற்றியே வேலை கூட எனக்கு கூட வேலை இந்த தூரம் போய் செய்கிறதுக்கு டைம் இல்லை. வேலை இங்கேயே வேலை இருக்குது. அப்போ உண்மையில் வந்து பிஸியான ஆள் எனக்கு தெரியல உங்களுக்கு டைம் கிடைக்க முடியல. ஏன்னா இருந்தாலும் அண்ணோட நம்பரை நான் அவருக்கு வந்து சொல்கிறேன். அந்த நம்பரை இது டிஸ்பிளேலையும் வந்து அட் பண்ணும் வந்து இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் உங்களோட கட்டட வேலை என்ன வேலைக்கும் தேவைன்னு சொல்லிக்கணும். உண்மையிலே நான் சொல்கிறேன் பர்ஃபெக்டாக வந்து இப்போ அது கூட்டிகிட்டு இது கூட்டிகிட்டுலாம் வந்து கேட்க மாட்டாங்க. சொன்ன வேலையை அவங்க சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே வந்து செஞ்சு முடிப்பாங்க. அது உண்மையிலே வந்து நான் அதை உறுதுணையாக வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல உங்களோட நம்பர் ஒருக்கா சொல்லிவிடுங்க. நம்பர் சொல்கிறேன் என்னென்னா நான் அப்படி வேலை நான் செய்கிறேன்னா கிழக்கு மாகாணத்துக்குள்ளே தான் கூடுதலாக செய்வேன். என்ன கூட அங்கால போய் செய்கிற அளவுக்கு இப்போ இந்த வேலை கூட அதாவது டைம் கிடையாது. இதுக்குள்ள 2 நம்பர் வந்து 075 0 25 11 03. ஓகே, இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கிழக்கு மாகாணத்துக்குள்ளே கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வருவார். நேரத்தோடு எடுத்து புக் பண்ணிக்கணும். இப்போ எவ்வளோ நாளைக்கு முந்தி வந்து சொல்லணும் உங்கள்கிட்ட வந்து? இல்லை எனக்கு அப்படி பெருசாக ஒரு 5 நாளைக்கு முடிச்சு நான் போதும். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களை செட் பண்ணி ஆட்கள் இருக்காங்க அது செஞ்சு. அப்போ இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே நிற்கிறீங்க வந்து இப்போ உங்களோட வேலை மற்றவங்க யார் நடந்து அதுக்கு முக்கியமான நான் என்னென்னா முக்கியமாக நிற்கிற இடங்களுக்கு கூட நான் நிற்கிறேன். என்னென்னா முக்கியமான வேலைகளுக்கு மற்ற இடத்தையெல்லாம் ஆக்களை விட்டு வந்துட்டு. சரி, அப்போ இந்த வேலை அனுபவம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது? அதாவது இந்த மேசன் வேலைன்றது உங்களுக்கு இப்போ நீங்கள் அதாவது பிடிச்சி செய்யுங்களா இல்லைனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் ஏன்டா உண்மையிலே வந்து மேசன் வேலைன்ற ஒரு கஷ்டமான வேலை. இந்த வெயிலில் இவ்வளோத்தையும் வந்து சுமந்து கட்டி அதை ஐயோ அது உண்மையிலே வந்து ஒரு பெரிய என்னென்னா மேசன் வேலை கஷ்டமான வேலை தான். அதை பிடிச்சி செஞ்ச வேண்டாம் அது லேசான வேலை. அதை தொழிலாக நினைச்சிது காசிக்காக செஞ்ச வேண்டாம் கஷ்டமான வேலை. விரும்பி செஞ்சால் அது கஷ்டம் காட்டாது. இப்போ நோமலாக ஒருத்தவங்க வந்து வராங்க, இப்போ கூலியால் வந்து வராங்கண்டா ஒரு மேசன் பொஸ்ஸாக வந்து நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அட்வைஸ் சொல்ல போகிறீங்களா? என்ன சொல்லுவீங்க? அவங்க என்னென்னா நீங்கள் வேலை என்னென்னா இதை பார்க்காம நீங்கள் அதாவது கஷ்டம் என்றாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேலை வச்சிங்க அதுக்கேற்ற கூலி உங்களுக்கு கிடைக்கும் வந்து நம்ம பலன் கிடைக்கும். அதாவது கஷ்டத்துக்காண்டி அதாவது அடிப்படை சம்பளம் இவ்வளவு தானேண்டா அவ்வளவுதான் கிடையாது. அவங்க நீங்கள் வாராக்க கொஞ்சம் வேலையை கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சம்பளத்தை கூட கொடுப்போம். இப்போ ஒரு ஆள் வந்து உங்கள்ட்ட 1 வருஷம் வேலையிலாண்டா இப்போ கூலியால் வந்தவரை வந்து இப்போ மேசன் ஆக்கிடுவீங்களா? 1 வருஷம் தேவையில்லை. அவர் என்னட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளே இருந்தாலும் மேசன் ஆகிடுவார். 1 வருஷம் தேவை. கூலியால தான் இருக்குது கரண்ட் பிடிக்கிறேன் அது என்னென்னா அவங்கள திறமை இல்லை. ஆனால் நான் பெரும்பாலும் கூட அவங்கள இதாக்க தான் பார்க்குறேன். என்ன அடுத்தடுத்த இதுக்கு போக தானே வேணும். அதே இதில் இருக்கல. ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற பார்க்கலாம் பழைய கூலியாக்கெல்லாம் இப்போ மேசனாக இருக்கலாம். புதாக்கெல்லாம் இப்போ கூலியாக்கல. அப்போ இன்றைக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் வந்து எத்தனை இடத்துல நடந்து கொண்டிருக்கு? இன்றைக்கு 4 இடத்துல நடக்குது. 4 இடத்துல நடக்குது. வா உண்மையில இருந்து சூப்பர். அப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே நிற்கிறீங்க முக்கியமான வேலை நினைக்கிறேன். 2வது போய் இப்போதைக்கு வேலை நடக்கிற இங்கே ஆரம்பித்து களுவாஞ்சூடி ஆரம்பித்து வைக்கல தொங்கலில் கடைசியாக இப்போ வேலையில் நிற்கிறாங்க. அப்போ இந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கொண்டு அந்த இவ்வளோ வேலையை மேனேஜ் பண்ணுற ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்லை அது பழகித்தது. என்னென்னா இப்போ வருஷம் நம்ம புதுசாக ஆரம்பிக்கக்குள்ள நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு வருஷம் போகாது தான் அது பழகிடும். இப்போ ஒரு வீடு கட்டுறேன்னு சொல்லினா 3D பிளான் அப்படி எல்லாம் வந்து கொடுப்பீங்களா? அது அப்படி அதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சுட்டு கொடுப்பீங்களா? இல்லை அது என்னென்னா பிளான்கள் எல்லாம் அவங்க தார பிளானை நாங்கள் எப்படி எந்த அனுபவத்தில் நான் செய்வேன். நான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சேன்னு சொல்லி காட்டிக்கல தான் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி என்ன செய்ய.
சரி ஓகே அண்ணாவோட நம்பரை வந்து நான் டிஸ்பிளேயில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான சொன்னால் முன்கூட்டியே வந்து நீங்கள் வந்து அண்ணாவை காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. அதாவது கிழக்கு மாதத்துக்குள்ளே இப்போ ஏன்னு சொல்லி சொன்னால் இங்கே இருக்கிற வேலையை வந்து கூடையாம் அதில் எந்த ஒரு அங்கே வந்து வரையில்லாதுன்னு சொல்லி சொன்னவர் வந்து. ஸோ அப்போ இங்கே பக்கம் வந்து யாராச்சும் ஒருத்தங்களுக்கு தேவை அதுவும் வேகமாக வந்து உண்மையிலே வந்து இப்போ இங்கே வீட்டை வந்து நான் நிற்கல அப்போ நொன் சோப்பா வேலை போய் கொண்டிருக்கா ஒரு லீவ் இல்லாமல் போய் கொண்டிருக்கேன். லீவ் இல்லாமல் வேலை மழை பெஞ்ச ஒரு நாள் தான் வேலை இல்லை மற்ற மறுபடியும் போய் கொண்டிருக்கேன். அப்படின்னா பாருங்க உண்மையிலே வந்து என்ன வேலையை பிரித்தா அப்படி கட்டாமல் விட்டுட்டு போகக்கூடாது வந்து. அப்போ அதுலேருந்து தொடங்கின வேலையை வந்து முடிக்கிறதுக்காக வந்து வேகமாக வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. சுற்றி வர எல்லா பக்கம் 2 பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து இப்போ கட்டியிருக்காங்க மேலே வந்து அந்த இது அடிக்க போகிறாங்க அதாவது கான்கிரீட் அடிக்க போகிறாங்க வந்து. அதை நான் அப்படியே வீடியோவில் காட்டுறேன். இப்போ டைம் வந்து இப்போ டைம் என்னென்னா இப்போ 1:30 ஆகுது. இன்னும் வந்து சாப்பிடல போய் சாப்பிடுங்க அது. சரி ஓகே மேசன் பேல் அனுபவத்தை இருக்கா சொல்லுவாங்க. உண்மையாக வந்து சொல்லுவாங்களே இல்லைடா என்ன இவனை வந்துட்டானாலும் ஈஸியாக இருக்கிறாங்களா அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. மேசம்பலைக்கு போகிறவங்க 15 வயசுலேயே போத்துறங்கியாச்சு. மேசம்பலை 15 வயசுலேயே போத்துறங்கிட்டாச்சு. அந்த அண்ணா சொன்னார் தானே அந்த கரண்ட் பிடிக்கிறது அது நான் இந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம கையில் யாருக்கு கரண்ட் பிடிக்கிறேன் நான் பிடிக்கணும்னு வச்சா எத்தனை வருஷம் பிள்ளைங்க நான் பிடிச்சிருப்பேன். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் குடும்பத்தின் கஷ்டத்தின் நிமித்தத்தில் ஒரு வேலை செய்யணும்ன்றதுக்காண்டி அந்த வேலை செஞ்சது நான் வந்து. ஆனால் பிடிச்சி செய்யல அது. அப்போ அந்த உழைச்சி வாழுங்க வாழுங்கன்றவங்களுக்கு இந்த ஸ்டோரியெல்லாம் தெரியாது. நெஞ்சில் வீரத்தழும்பு கூட இருக்கு. கிரைண்டர் வெட்டினது அதெல்லாம் தெரியாது. மேசம் மேலே தான் வெட்டினது தானே. சரி ஓகே அப்போ வந்து ஒரு காட்டுறோம். இனி உங்களோட மண் வெளியில் அடிச்சுட்டு போகாது ஏன்னா பிரச்சனை இல்லை. மண் அடிச்சுட்டு போகிறது ஓரளவு ஓகே வந்து நிற்கிறது. இந்த இவ்வளோ திறந்துடுறா மெயின் பிரச்சனை. இந்த டாக்ஸ் இருக்கிறாங்களே அவங்கள திறந்து இப்போ கதை உடைச்சிட்டா அடுத்த இஞ்சார் எவ்வளோ விடாம விட்டுருக்கேன். இஞ்சர்ந்த வேலி இவ்வளோ விட்டுருக்கிறேன் இவ்வளோ அதை உண்மையாக வந்து அளக்கிறதுக்கு இப்போ இதில் இருந்தால் அந்த முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு இருக்கும். அப்போ அதை விட அங்கால முதல்ல பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் முன்னுக்கு இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வருஷம் போக போக வந்து பின்னுக்கு தள்ளி கொண்டு போவாங்க. அடுத்து உங்களுக்கு இதில் காண்பர் மாமி அவங்களுக்கு காண இல்லையா உங்களோட இதுக்கு காண்பர் தான் இந்த முன்னுக்கு காண்பர் இப்போ அவங்களுக்கு ஒரு வேலை கான் கட்டுறதா இருந்தால் அவங்க உள்ள எடுக்க தான் வேணும். உடைச்சி எடுக்கிறாங்க. கொக்கோட்டை சொல்ல கடையெல்லாம் பார்க்க இல்லையா பாதி கடையை வெட்டி போட்டாங்க ரோட்டுக்காக. இப்போ இது என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முக்கியமாக வந்து இது ரோட் போடப்படான்னு சொல்லி சொன்னவங்க. இந்த இருக்கிற இது வந்து எங்களோட வேலிக்கு உள்ளே இருந்ததுன்னு இதை தாண்டி தான் வெளியில் இருந்தது வேலி. இப்போ இது வந்து இப்படி போயிட்டு எனக்கு தெரியல. இன்றைக்கு தான் நானே இது நான் போய்க்குள்ள இந்த மண் கூட ஏற்றலை. சும்மா அந்த வேலைக்காக தயாராக கூட இல்லை. இப்போ வந்து பாய்க்குள்ள வந்து கிட்டத்தட்ட 3/4 வேலை வந்து முடிஞ்சு உண்மையிலே ஒரு சூப்பரான வேலை என்று வந்து சொல்லலாம். சரி ஓகே நீண்ட நாளைக்கு பிறகு வந்து நாங்களும் ஒன்றாடிக்கிறோம். இப்போ இதுக்கே வந்து நிறைய பேர் வந்து கொமாண்ட் அடிக்கிறாங்க வந்து என்ன அப்படி ஒரு பக்கம் ஓடுறீங்க இப்படி ஒரு பக்கம் ஓடுறீங்க என்ன உங்களுக்குள்ள சண்டையா பிரச்சனையான்னு சொல்லி. கடவுளே ஆண்டவரே உண்மையான பிரச்சனை என்னடா? உண்மையான பிரச்சனைன்னு சொன்னால் 2 சேனலும் மேனேஜ் பண்ணணும். ஒரே இடத்துல மேனேஜ் பண்ணலாது. திவாஞ்சாண்டு நான் அங்கே நின்றாலும் அப்படி கேட்க அவங்க 2 நான் இங்கே நின்றாலும் பிடிக்கும். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் வரப்போகிறதும் இல்லை. அதான் நாங்களும் வந்து சொல்லுவோம். உண்மையான காரணம் என்னன்னு சொல்லி எங்கள்கிட்ட ஒரு கனவு அந்த கனவை ஓரளவு ஓடிக்கொண்டிருக்கோம். அதில் இருந்தால் மாறி 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 போகிறோம். நான் இந்த தரம் தான் புதுசாக போயிருக்கேன். அதுக்கு முதல்ல வந்து அவனை தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணேன். அப்போ அவனுக்கு கேட்குறாங்க எங்கே போகிறீங்களா அவங்கள விட்டுட்டீங்களோ. நான் போனாலும் ஏன்ட்ட கேட்குறாங்க வந்து அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. உண்மையிலே வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இன்றைக்கு வந்து உண்மையாக வந்து சந்தோஷமான விஷயம் வந்து சொல்லலாம். என்னென்னா நீண்ட நாளாக வந்து எங்கள்கிட்ட அந்த ரோன் வந்து பிரச்சனையாக இருந்தது. அந்த ரோன் வந்து இன்றைக்கு தான் கையில் அதாவது நைட்டு தான் இன்றைக்கு தான் நானும் வந்தேன்னா இன்றைக்கு தான் எங்களோட கையிலேயே வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு அப்டேட்டோட வந்து கிடைச்சிருக்கு. நாங்களே எதிர்பார்க்கல அப்படித்தானே. ஸோ இதில் சொன்னால் வந்து அதில் சுவாரஸ்யம் போயிடும். நீங்கள் RJ KJ சேனலில் போய் வந்து பாருங்க. அது சம்மந்தமான வீடியோ வந்து இன்றைக்கு நாங்கள் அதை அப்லோட் பண்ணோம். ஓகே உண்மையாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எந்த சண்டையும் இல்லை. நாங்கள் காட்டியாச்சு. நான் வந்து வீட்டையும் காட்டியாச்சு. நான் வீட்டையும் வந்துட்டேன். ஆனால் அதை தாண்டி வந்து முக்கியமான ப்ராஜெக்ட் வேலைகளுக்காக தான் வந்தது. அதாவது எங்கள்கிட்ட இந்த சோங்கலுக்காக தான் வந்து நாங்கள் வந்து அந்த வேலைகள் வந்து போக அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்து கொண்டு வந்து எல்லாருக்குமே வந்து நன்றி. நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே பாய்.